செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனிச்ச நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலே அன்பான குடும்பத்தாரோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு நல்ல தருணத்தை தேவன் தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். ஊழியர்களாக இணைந்து திருச்சபையின் அங்கங்களாக இணைந்து அன்பான பிள்ளைகளை வாழ்த்த தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்த ஒரு நல்ல இனிய தருணமாக இது காணப்படுகிறது. இந்த மாலை வேளையும் இந்த கூடுகையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த மாலை வேளையின் கூடுகைக்கு ஆரம்ப ஜெபத்தை செய்யும்படியாக ரமேஷ் ஐயா இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஆரம்ப ஜெபத்தை செய்வார்கள். பரிசுத்தம் இரக்கம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. திருச்சபையாய் ஊழியர்களாய் குடும்பமாய் நண்பர்களாய் வந்து விருப்பமாய் ஆண்டவரே நாங்கள் ஏக்கத்தோடு இருந்த அந்த ஆசீர்வாதமான நன்மைகளுக்காக நன்றி சொல்லி பாட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் உதடுகளை திறந்து உம்மை மனதார துதிக்க கிருபைதாங்க. ஆண்டவரே, இந்த முழு ஆண்டவரே கர்த்தாவே இந்த ப்ரோக்ராம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வர இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல், கேட்குற செய்தி, ஆண்டவரே இன்றைக்கி விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் அனைத்தையும் எங்களுக்கும் எங்கள் திருச்சபைக்கும் இந்த வீட்டாருக்கும் ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றிட்டாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் கூடியிருக்கிறோம். என் ஆண்டவர் கர்த்தாவே இந்த குடும்பத்தை நீங்கள் ஆண்டவரே 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. எப்பொழுதும் நாம் பாடலை பாடி தேவனை ஆராதிக்க இருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அன்பான சுரேஷனும் ஸ்தவனும் நம்மை ஆராதனை வேலையில் நடத்துவார்கள். Hello, check. Let us start this. Praise be to the triune God, Father, Son and Holy Spirit. I welcome you all in the presence of the Lord. Let us worship God by singing this first song, Aviyanavare Anbin Aviyanavare. Have you all turned to the first song? Yes. Aviyanavare Anbin
Praise be to God. Let us sing the next song. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகின்றார். வானெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்கிடுந்தார். வானாலெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்ந்தார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்ந்தார். ஓடினாலோ நடந்தாலோ குறைவதில்லை. ஓடினாலோ நடந்தாலோ குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. தேங்க்யூ. இந்த அருமையான நாளிலே அருமையாக பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நல்ல தருணத்தை தந்தார், கிருபை தந்தார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக இம்மானுவேலான ஒரு சிறப்பான ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். प्रार्थना करेंगे। सभी लोग अपने आँखों को बंद करेंगे. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை விளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சங்கீதக்காரர் 103 சங்கீதத்தில் சொன்னது போல, என் ஆத்துமாவே நீ மறவாதே என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே மனுஷர்களாக இருந்தாலும்
எத்தனையோ காரியங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் மறந்து விடுகிறோம். நீர் ஆனால் மறப்பதில்லை அப்பா. நீர் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தருகிற தேவனாய் இருக்கிறீர். இதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஜீவனை மீட்டவரப்பா. பாதாள குழியில் கிடந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தின தேவன் அல்லவா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு சந்ததிகளை கொடுத்து சந்ததியின் சந்ததிகளையும் காணும்படி இந்த அருமையான வேளையில் கிருபை செய்தீரே அப்பா. நான் எப்படி மறக்க முடியும் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே, பிள்ளைகள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதித்து மகிழ பாட கருத்த கிருபை செய்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ணனுக்கு அக்காவுக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் உம்முடைய பலன் பிள்ளைகளை பரிபூர்ணமாய் நடத்தி வந்ததே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையிலே ஒரு நன்றி கூடுதலாக நாங்கள் எல்லோரும் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மகன் ஜெசுரனுக்காக, மகள் ஏஞ்சலுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் கடந்து வந்த பாதைகள் வனாந்திரங்களப்பா. அந்த வனாந்திரமான பாதையில் கூட நீர் கர்த்தா பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தினரப்பா. இதில் தனியாக பிள்ளைகள் நடந்திருக்க முடியாத ஆண்டவரே. நீர் ஒருவரே கூட இருந்தீரப்பா. நீர் ஒருவரே கூட இருந்தபடினால் பிள்ளைகள் அந்த வனாந்தரத்தை கடந்து வந்தார்களப்பா. இந்த கடந்து வந்த பாதையிலே ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவரே. 2 கற்பத்தின் கனிகளை ஆண்டவரே இந்த நாட்களிலே தந்து நாங்கள் யாவோரும் பிள்ளைகளை காணவும் செபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர்ந்த தருணத்தை எங்களுக்கு தந்திரே ராஜா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எத்தனை மகிழ்ச்சி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆனந்தம் ஐயா. அதையெல்லாம் நாங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய சந்ததிகளையும் ஆண்டவரை மறைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லாபானை போன்ற எத்தனையோ சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவரே அந்த மலையிலே ஆண்டவரே கிலியாத் மலையிலே அப்பா நீர் கர்த்தாவை யாக்கோபோடும் அவனுடைய பரிவாரத்தோடு இருந்தபடினால் ஒரு சத்ருவால் ஒன்றும் செய்ய முடியலப்பா. அந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினாலும் உடைய மகிமையினால் நிறைந்திருந்தது ஆண்டவரே. அப்படியே உடைய பிள்ளைகளை உடைய மகிமை உடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நிமிடத்தோடு காக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை தொடர்ந்து ஆசீர்வதித்து தர வேண்டுமே அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாழ்த்துகிறோம், மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. பலப்படுத்தும், ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ அண்ணே. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அருமையான நேரத்திலே நாம் கூடியிருக்கிற நோக்கத்தை நாம் அறிவோம். We are here, gathered over here today to give thanks, to give praise to God. And the crux of the matter is that our dear brother and his family has been blessed with Aaron and Abigail. So we are gathered over here. இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம் அப்படின்னா இந்த 2 சிறுவர்களை நிமித்தமாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? கூடியிருக்கிறோம். தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான் நல்ல ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். இப்பொழுதும் சாட்சி கொடுக்கிற நேரம். முன்பாக வந்து சாட்சி பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். A time of testimony. Praise the Lord. Good evening, everyone. I greet you all in the matchless name of Lord and Savior Jesus Christ. I'm standing here by the grace of God and His goodness. So we are married since 2016. For 8 years, we have been praying for having a child, and many of them were praying for us. Of course, our journey was not easy. Many people have asked us for child, and it was really tough when society asks you, like, when are you planning to have a child, or when we are going to see a child. So really, it's tough. We have been through very rough paths. Of course, I lost my parents in this rough roads. I lost my chittappa. I lost my grandpa. So last year, when I lost my grandpa in March, and during this month, it was a Lenten season, and I was worshipping in church. Once the Monday service ended, I got a call from uncle, dear Stephen uncle, and he said, இந்த துக்க நாட்கள் முடிகிறதுக்கு முன்பாக நீ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை காண்பாய். It means before this time of morning ends, you are going to see the double fold of blessing. I thought we are going to be blessed by in our workplace or something God is going to take, because
because being 8 years in the Mumbai city, God has blessed us tremendously, blessing us in our workplace, whatever we want materialistically, He has provided. God has supplied us. So I thought it was like some supplies that He was going to give. What is that supply? I was asking God. So in April, during this time of mourning, in the month of April, my friends invited me to Bangalore for a healing and deliverance conference. So I was a bit hesitated whether I should go or not, and my flights were getting delayed. I thought I should cancel. But of course, I'm thankful to God for spiritual friends. So they led me into, they were in prayers and they were after me. You come to Bangalore, you come to Bangalore. I landed there. By the grace of God, I was being able to vent out my sorrows. I was, so the ministry was very strong. And during one of the session when pastor was praying, I saw the vision of having a child. So I thought in my next room, there were a couple and they were having 2 baby girls. So I thought they were playing with me. So that is the reason I saw this as a vision of having a kid. So this I stored in my heart. And again, pastor said, I saw there is a child, someone here praying for a child, because that theme was something else and it came to be something else. So then he prayed. After that, I came back to Mumbai. When I came back to Mumbai, again, we were going to our church. One Thursday, we went to our church for a discipleship program. And that day we were again late because of traffic. And once the discipleship program ended, our pastor called us and he said, I want to pray for you both as a couples, because at times I get delayed, so he goes, or at times when he is delayed from his office, I go. So this was our story. Sometimes we both go together. So that day we were able to catch up together. So our pastor prayed and he prayed, the blessing of Rebecca is coming upon you. I declare, and you are also going to declare it in faith. So I declared it in faith. And so within the next month, I got pregnant. And when we went for a checkup, it was a twin. We heard the twin, 2 heartbeats, and we glorified God for that. And it was a tears of joy that rolled. Of course, this matter was very much restrictive, like parents-in-laws, and Nidhi Didi, Sunita, Anaka Babi, very, very closed. Only I revealed it because I was a bit scared because of the roads what I came through when I look back. So it was a very closed matter which I kept, and all of my friends, everyone kept in prayers. Of course, my spiritual friends also kept this matter in prayers. So this journey started. In my 3rd month, when I went for checkup, my thyroid level came as 0.08. So it is like nothing. So doctor gave us a counseling saying that you get prepared, anything can be happen. So we will take a call basis the scan. So since it was a twin baby, it can be 1 baby, or you have to plan for both abortion, whatever. So I called my mentor, Kiran. So she's a believer, so coming from a Sindhi background. So she said, you reject the lie of the enemy spoken by the doctor, because you trust your doctor so much. Now enemy is using your doctor, so you have to break it, and you have to be in faith, saying that I am going to see the birth kid. I shared it with my pastors and everyone. They said, you since God has said you the blessings of Rebecca, so you have to keep on declaring it. I kept on declaring it, and within 15 days, so many daddy's cousin auntie was also praying. She is in CMC. She said for certain foods, mommy was giving me all the healthy diety foods and everything. And of course, we kept the matter in prayer. Within 15 days, the next checkup when we went, we saw both the kids were very active. They said in the scan that they are like a 5th month baby. They are so much active, and that we were so happy, and we are glorifying God for what He has done. And He showed for the first time on the 3rd month, the scan was being showed to my husband as well. So the tears of joy was rolling from our eyes, and doctor said, what happened? So we said nothing. It's a first pregnancy, and so that's the reason. So she said, your thyroid reports are different, but your scan report is different. So you again go back to your gynec. So again, my gynec saw, and he is again a Catholic Christian guy. He said me, this is all possible by Jesus. So you keep on praying, where you do once again the thyroid test. Again, I did my thyroid test, and it came to be normal. Within 15 to 20 days, without medicine, only the prayer is a healing remedy for me in that journey. So I give all the glory and honor to God. Not only that, since I was going to office every day,
So my boss was again a tough person. I kept this matter in prayer. Every 15 days I used to get work from home. On every 15 day I will say, this Monday I have to go to office, and I will request him on Monday morning. He will ping me, okay, you take for next 15 days work from home. So this 15-day story, no one in my office has got, only I got. So I am really grateful to God, because it was his plan, and he knows that, because to travel to BKC and come back is really difficult. I have traveled few days to office. I had challenges. So really God honored me. And again, in my 5th month, in the month of October, when parents-in-law were in Chennai, that day I got a sudden cramp. So I thought it's a normal, and I took a Dolo and I rested. I could not work, so I took a break. And that day, luckily, we had a regular checkup. When we went for regular checkup, we came to know that the dilution has came down. So immediately we have to go for a surgery. So immediately we informed parents, and then once they are back within on that Wednesday or Thursday, we went for the surgery. Really, God was gracious with us. It was under full body anesthesia that operation happened, and that was also successful. I had no pains because I prayed. I had in my mind, first of all, I don't have any trust for the doctors, because whatever has happened in my past, I lost that connection with a doctor or something. I don't like to go to hospitals also. Now I have to go to maternity hospital for operation. So that time also we were praying, and so from my friends and many where the recommendation came for Jupiter Hospital, Dr. Sangeeta Gandhi. I don't know anything about her. So we prayed and we went, and really there I never ever felt that I am in hospital. That was the treatment and the warmth that I got from the doctor, from the nurses. I felt like I'm very comfortable at home. They were very good with me, and I'm really thankful to God. This is not possible without His grace and mercy and favor in our life, because everywhere, one or the other place, doctor will shout on you or nurses will shout, and no place, no one, not even the housekeeping staff, nothing. Everyone were cooperative. That day I understood that God is with me. He is not leaving me as per His promise. I will never leave you nor forsake you. So I was not forsaken. I came home. I was in complete bed rest. Mommy gave me full diet foods. I was eating and all. I was again having nausea. So everyone was praying. In my in 7th month, we had a baby showers. God blessed. And it was my grandma turning completing her 83 years and getting into 84 years, and we celebrated her birthday. So my grandma lost the grandpa in the same last year, March, and the same year we celebrated her birthday. We were thankful to God, and it was a very good time of family gathering. And after that, in the month of December, again we went for I had a little, after celebrating mommy daddy's anniversary, I wanted biryani, I wanted mango, I wanted to eat lot of things. So I got lot of things, something Sunita also saying, so I keep on eating last one. And on 29th, I was not feeling that great. So we went for a regular checkup. Doctor said, we will monitor you. You be here, and next day is the scan. So they did the scan, and after the scan, I was about to come to home. In the scan, at the last moment, the dilution came. So immediately they said, for me they said nothing, but I understood everything, because doctor called him. I know something wrong, but I understood God is not going to leave me. So I came up, immediately IV, everything started. I understood they are going to. So I said, I was requesting, can you do the delivery on 1st of January? So I will have 2025 baby, not 24 baby. I wanted 25 baby. So because my photo shoot I did arriving in 2025, I never knew they will arrive in 2024. So it was God's plan. Again, that day on 30th, Jeshu immediately informed mommy, daddy. They came. I just happened to saw them just a fraction. Mommy put a cross on my forehead and pray a small prayer. And immediately before he come, I just waved my hand. I went into the OT. So I made a small prayer. Lord, I don't know. And even everyone were asking, why are you smiling? Because I already prayed, giving up my fears, my anxiety, everything to God. So that time I was very calm, very content. And even they were asking, why are you smiling? Why are you smiling? I was like, no, I couldn't comprehend, and I'm thankful to God. And even in the OT, I was not at all panicking, nothing. I was very calm. I was talking with the doctors around. They were introducing the nurses. I'm speaking to nurses. Everything went well. And just before the surgery, I was asking for my doctor. So she was in complete mask, so I could not see. So she showed herself that, yeah, I am your Sangeeta Gandhi doctor. Now I am going to do your operation. So she said, you start praying. I
started praying. God led me into their tongues. And I was like, God, why are you leading me in tongues? I should be praying in my heart. But my voice again started lifting up. The immediate first thing that came in front of me as a childhood, we all learned in the Sunday school, God's creation. And God created man in his image and he breathed into his nostril. And I was not knowing that my daughter was born, my son was born, but he was not crying. I know only he has grabbed a cord. I don't know what is the complication. And they didn't show the kid, they took. And I was praying, but this is Lord's doing. Lord filled me with the Holy Spirit. He led me that time and the time in prayer in OT, and he took care of my child. And when I am out of the OT, when I was asking for the kid, they said they are normal, they are in an ICU. Actually, they were in a non-invasive vein. God took care of them. And when I saw them on 1st January, only I was allowed to see them. The tears rolled from my eyes because they were very tiny. I'd never expected or never seen such a small baby in my life. And I was like, Lord, I was praying for very healthy, chubby babies because I wanted a chubby baby. And so then when I saw them, of course, in an ICU, they call me emotional mother because every time when I see them, I get emotional because of the IV lines, their hands and legs get green, a lot of injections they take. I could not even see them giving the blood test or anything. The jaundice and everything. One day when I went for KMC, the thing was they again repeated jaundice, and I started crying there. They sent me out saying, you first relax and you come back. That was the story, but I kept this matter to God. Lord, you have given, you heal them, you bring them. So in 17 or 20 days, we were able to bring them back home by God's grace at the weight of 1.5 kg. They were very tiny. They have fingers and, were like just this much thin they were actually. So it was like very much disturbed. But every time when I feed, I used to pray to God, Lord, they should restore the strength, every organ should grow properly. So with respect to time, when we started going and following up with the pediatric, God healed them. Even one day, pediatric asked, what did you give them? I see a lot of changes in there. I said, what you gave, only I am feeding them. I'm not giving anything apart from what you prescribed me. So he was taking my test, what is the feed and all. So he said, this is the one, this is the one, this is the. So that's how my God was taking care of the kids. And of course, they were able to reach their birth weight, and by the grace of God, they have completed 3 months now and entered into 4th month from March 30th onwards. And I'm really thankful to God for His indescribable gift in our life. Again, when they were born, before they were born, in our 4th month, when we are in church, when we are praying to God, during one of the message, the word the preaching was about the family. In the family, how Abigail helped David. So the moment the Abigail word came, the baby in my womb started moving. That is the first kick I experienced. The second Sunday when it was the preaching, about Moses, not Aaron was never a main character. Aaron was Moses' brother. That was his being preached. When Aaron was heard, again the second kick. So whenever we prayed, whenever we call Abigail, we get the correct kick. Whenever we say Aaron, we get the correct kick. So the child positioning, child name, everything God gave. Because at the start of the pregnancy, I prayed, Lord, I want the name for my child. As you gave to Zechariah the name John, as you gave, many characters in the Bible we see, God gave them the name. So I wanted to keep that name. So I got the name. When I was researching what is the meaning of the name, then I understood the name of the meaning of Abigail is God the Father's joy, because his joy is my daughter, and he is being and she is being a joy to us. And in the same way, for my son, the name is exalted or strong. Of course, he was born weak, but my God is the one who exalted him and made him strong, and he is the one who is bringing out the great testimony through his life, because every day first he was detected with ROP. So there was no growth in his retina. By prayer, by faith, one of the eyes, that line has went off. Then in the second checkup when we went, the other
eyesight's line has reached. So every just milestone when I see in my son's life, it is completely a faith testing. So one of the pastor's wife told me that it is, you have to give a faith test every time. And then I understood why God has given this name selectively, and it is really his doing. So when we wait into his presence, he gives, and when he gives, of course there is a lot of meaning added to it, and it is really a big testimony that he is using us. And I'm really thankful to God, thankful to everyone, and I thank you all for being here, and please remember us in your prayer. Thank you for your blessings and prayer. Thank you. Praise God. Thank you, Akka, for your wonderful testimony. It's just like she has shared a testimony in 10 minutes, but it's a journey of around more than 8 years. And the last 10 months journey has been a very difficult journey, and it cannot be expressed or it cannot be said how difficult it was, but God has been their strength, and தேவன் அவர்களோடு இருந்து தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி, and God has given them the strength to overcome all the hurdles that has come among them, and today we see beautiful children that God has blessed them. கேட்ட நல்ல சாட்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த சாட்சிகள் மூலமாக தேவன் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கேட்ட சாட்சிக்காக செல்வி அக்கா இப்பொழுது ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே இயேசு வல்லவரே ஆராதனை ஆராதனை. சோதரையா நன்றி ராஜா, மை துதிக்கிறோம் 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 ஐயா. துதிகளின் மத்தியில் வாச செய்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மை துதிக்கிறோம் ஐயா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒரு மனதாய் கூடுவீர்களோ அங்கு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனப்பா, எங்கள் மத்தியிலே நீங்க இருக்கிறவராகவே இருக்கிறபடியால் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த அருமையான வேளையிலும் கூட ராஜா ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நடத்தி வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு நான் கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஐயா, இந்த நாட்களில் நன்றி பலிபிடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார் என்று சொல்ல ராஜா, இந்த நாட்களில் உங்க பிள்ளைகளுக்கு கிருபை தந்தீங்களே, அதற்காக நன்றி. விசேஷமா அண்ணனுக்காக அக்காவுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க பிள்ளைகள் ஜெபித்த ஜெபங்கள் ஐயா, உமக்கென்று ஆண்டவரை வைராக்கியத்தோடு செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் கனப்படுத்திய ராஜா, என்னை கனம் பண்ணுகிறோம் நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ராஜா, உங்க பிள்ளைகளை கனப்படுத்தினீங்களே, அதற்காக நன்றி ராஜா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஐயா ஆண்டவரே, பிள்ளைகளுடைய முகங்களை எல்லாம் பிரகாசமடைய செய்தீங்களே, அதற்காக நன்றி ஐயா. அப்பாவை துதிக்கிறோம் ஐயா. தம்பி ஜெஸ்ரனுக்காக, மகள் ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து அப்பா ஈவாய் தந்த ஆரோன் அபிகாயிலுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்க செய்த எல்லா உபகாரங்களுக்காக பிள்ளைகள் என்னத்தை அப்பா செலுத்துவார்கள். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளுமை தொழுது கொள்ள கிருபை செய்றீங்க, அதற்காக நன்றி ராஜா. அப்பா, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி அப்பா, அந்த நாளிலே நீங்க தெய்வம் என்பதை ஐயா சாட்சியின் மூலம் அநேகருக்கு அறிவிக்க ஐயா உங்க பிள்ளைகளை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நிலை நிறுத்தினீங்களே, அதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்க போல கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் என்று சொல்லியப்பா, நீங்க காண்பித்த எல்லா இரக்கங்களுக்காக நன்றி. இந்த நாள்ல ஆரோனை அபிகாயிலே ஏசப்பா, உங்க இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய சிரசில இரத்தம் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த பலகீனம் பிள்ளைகளை அணுகாதபடி ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் பிள்ளைகள்
வளர ராஜா நீங்க கிருபை செய்வீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவோம் என்று சொல்லி பிள்ளைகள் இன்னும் குடும்பமாய் ஆராதிக்க, இன்னும் ஆண்டவரை சோஸ்திரிக்க, இன்னும் அன்பு குறைசப்பா நீங்க கிருபை செய்வீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த நாள்ல ஐயா அப்பா துதிக்கிறோம் ஐயா. தம்பி ஜாஸ்பருக்காக ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளையும் கூட இம்மட்டும் நீங்க ஆண்டவரே நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி. நிச்சயமாவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரப்பா. பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நீங்க ஆண்டவரே சந்தோஷப்பட கிருபை செய்வீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி அப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட கிருபை செய்றீங்க. அதற்காக நன்றி. ஏற்ற வேளையிலே கற்பத்தின் கனிகளை தந்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஐயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவரப்பா. நீங்க பெருக்கத்தின் தெய்வம் ஐயா. பிள்ளைகளை இன்னும் ஆண்டவரை பெருக பண்ணுவீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள் ஐயா சபையின் போதகராய், சபையாராய், குடும்பத்தினராய் பிள்ளைகளை நாங்கள் ஏகோபித்து ஆசீர்வதிக்க தந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா அந்த நாள் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்பா நிறைவேற்றி நீங்க மகிழ போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாளப்பா. இதில் நாங்கள் எல்லாரும் களி கூர்ந்து மகிழ எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தீங்களே. அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவரை உங்க பிரசன்ன மகிமையா ஆளுகை செய்கிறபடியா நன்றி. உங்க ரத்தம் ஜெயமாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं, धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, है यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, है यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद, कोटि कोटि स्तुति धन्यवाद, कोटि कोटि स्तुति धन्यवाद. அப்படியே ஜப நிலைமையிலே தொடர்ந்து நாம் காணப்படுவோம். அன்பான சாட்சியை கூறின அக்கா ஒரு காரியத்தை கூறினார்கள். நல்ல சப்பியான பிள்ளைகளா வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஐ வாண்டட் அ சப்பி சைல்டு அப்படின்ட்டு சாட்சி கொடுத்தாங்க. அதே போல 2-3 மாதங்கள் கழித்து டாக்டர் பார்த்து கூறுகிறாரு, என்ன நீங்க கொடுத்து வளர்த்துருக்கிறீங்க, இவ்வளவு அழகா எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு கேட்கத்தக்க வண்ணமாக ஆச்சரியமாக தேவன் வழி நடத்தி வருகிறார். Hallelujah, hallelujah. ஒரு விசையாக நம்மை நாமே ஒருமுகப்படுத்தி அன்பான பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக வேண்டியதான எல்லா சத்துவத்தையும் பலத்தையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள, வேண்டியதான வளர்ச்சி அதனதின் காலங்களிலே தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்ம மத்தியில் இருக்கிற சுஜாதா அம்மா இப்பொழுது ஜெபிப்பார்கள். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் ராஜாவே,
இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் வந்து இந்த இடத்துல ஜெபிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை புகழும்படியாக, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலி ஏறெடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த இந்த பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, பெருக்கத்தின் ஆண்டவராக இருந்து இந்த குடும்பத்தில் நீர் பெருக செய்தீரே, அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதை தருவதற்கு முன்பதாகவே நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் இந்த நன்மைகளை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை நீர் நிறைவேற்றி கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீரே, அதன்படி இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்பதை நீர் நிரூபித்து காட்டினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்னீர. ஒருவேளை ஆண்டவரே, குறைவான வெயிட்ல குழந்தைகள் பிறந்தாலும் இந்த நாளில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து டாக்டர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உம்முடைய அற்புதத்தின் கரம், அதிசயத்தின் கரம் பிள்ளைகள் மேல் நீட்டப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சிறு பிள்ளைகளை நேசித்து அரவணைத்து ஆசீர்வதித்து முத்தமிட்ட தேவன் இந்த அன்பு செல்வங்களை முத்தமிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தீரோ, அதே போல நீர் கொடுத்த இந்த 2 கற்பத்தின் கனியையும் அதே போல நீர் வளர்த்து தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்று நீர் அந்த மனவாட்ட சொன்னீர், இந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கீழ்ப்படிந்தார்கள் அப்பா. அதே போல இந்த குழந்தையை எனக்கென்று வளர்த்துவிடு என்று சொன்னது போல இந்த 2 குழந்தைகளை உமக்கென்று வளர்த்து உம்முடைய ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி கொள்ள தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கர்த்தரா உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பாய் என்று சொன்னீர. இந்த குடும்பத்தில் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்த உம்முடைய கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் காணும்படியாக உம்முடைய அற்புதத்தின் கரம் பிள்ளைகள் மேல் நீட்டப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சாட்சியின் மூலமாக இன்னும் அநேகர் ஜீவனுள்ள தேவனண்டை வரும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரதரையும் சிஸ்டரையும் மும்பை பட்டணத்தில் கொண்டு வந்த நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஒரு திருச்சபையை உருவாக்கி அவர்கள் அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த மும்பை பட்டணத்தில் கொண்டு வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் சந்ததி சந்ததியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னோமாக ஆண்டவரே, நீர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இன்னும் அதிகமாக உமக்குள்ளாக நிலைத்திருந்து கனி கொடுக்க ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டும்படியாக கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதைகளை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, எந்நாள் வரை இருப்பவரே. நன்றி
இதயத்தை சுமந்தீரே நன்றி 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 கரு போல சுமந்தீரே நன்றி. ஆமாண்டவரே, எங்களை இம்மட்டுமாக நீர் சுமந்து தாங்கி ஏங்கி தப்புவித்து நீர் நடத்தின வழிகளை எல்லாம் சொல்வதற்கு வார்த்தை இல்லை, நன்றி செலுத்துவதற்கு நாவு இல்லாததாக காணப்படுகிறது. இருப்பினும் உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்கு கிருபை தந்தீர். இம்மட்டுமாக உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை வழி நடத்தி வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு பேசி அருளி வேண்டியதான நன்மைகளை தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினாலே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையினாலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்தார்களோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஹல்லேலூயா. We have a multilinguistic group over here. I'll try to little bit, shift in between. It will be difficult for me, but I'll try my best, to cater to all of you who are present over here. It's a joyous occasion. It's an occasion where we are thanking God. We are praising God for His wonderful deed that He has done to our dear family. Generally in our lives, let me begin like this. Generally in our lives, each and every one of us likes appreciation. Right? From small kid, ஒரு சிறு பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, each and every time we like appreciation, we like recognitions. If there is a competition, we like prize. ஏதாவது காம்படிஷன் இருந்துச்சுன்னா அதில் more than participating, we want to get the prize. We want to get the prize. And it is not only for us, it is from the childhood till our entire human society. We are working in corporate. Every year we'll be waiting for a credit point. No, a credit system, something, yeah, right? Appraisal is there, some credit point is there, grading is there. I have worked so hard for this organization. I want some or the other recognition or a reward. I want a little bit appraisal. A little bit appraisal. And if that appraisal is monetary, it's more. It's not only like, the boss is calling you in the office, oh wow, well done, we appreciate you. Arey, who wants your appreciation? Put something in my bank account also. That is how our life is. We are always reward centric and we always like a lot of appreciation. Even in our human life, even in our cycle of human, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சிறு வயதிலிருந்து at each and every stage we earn for certain kind of reward or we earn for certain kind of growth. நம்ம சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு வளர்ச்சியை நம்ம என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். சிறு பிள்ளைகள் பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் வளரணும், ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போனோடனே இன்னும் நல்ல படிக்கணும். After you study in the school, you graduate. After you graduate, you get good job. You are placed at a good place. After you get good job, then afterwards, then you are looking for a life partner. You are searching here and there, everywhere you search and you find a life partner, and then you get married. And once you get married, as Akka already said, when is the good news? Not, when is the good news? So the Bible says, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்தரம். Children are the heritage from the Lord. Children are the heritage from the Lord. And கற்பத்தின் கனி அவரால் வரும் சுகந்தரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். It is a, in a family life there is a reward. There is a reward, and that reward is a child at an appropriate time that God has meant for us. Hallelujah. Hallelujah. அந்த பலனை தேவன் அன்பான குடும்பத்தாருக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அன்பான குடும்பத்தாருக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். The path has not been easy. The path has not been, there are struggles, there are ups and downs. There are a lot of ups and downs that happens in life, but God has given the reward at the appropriate time. அவர் வைத்திருக்கிற அந்த நேரத்தில் ஏற்ற பலனை அன்பான குடும்பத்தாருக்கு என்ன செய்திருக்கிறாரா, தந்திருக்கிறாரா. Verse Psalm chapter 16. Anybody would assist to read in English? Yeah, Psalm chapter 16. முதல்ல தமிழில் வாசிக்கலாம். 16வது சங்கீதம் 5வது 6வது வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமான
கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. Can you read in English? Psalm 16 verse 5 and 6. Lord, you alone are my portion and my cup. You make my lot secure. The boundary lines have fallen for me in pleasant places. Surely I have a delightful inheritance. I will praise the Lord who counsels me. Even at night my heart instructs me. I keep my eyes always on the Lord, with him at my right hand, and I will not be shaken. So what it says is like, Psalmist says that the Lord is my portion and he is my inheritance. கர்த்தர் என்னுடைய பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தரே எனக்கு பலனானவர். கர்த்தரே என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் அப்படின்ட்டு என்ன செய்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். So there is a very big story behind this verse. Very big story that is behind this verse. Why Psalmist says that the Lord is my portion. The Lord is my portion. ஒருவேளை நமக்கு நன்றாக என்ன செய்யும் தெரியும். When God called the people of Israel, தேவன் வந்து இஸ்ரவேல் என்கிற ஜனங்களை என்ன செய்தார் அழைத்து in order to live he gave them the inheritance as Canaan. There was a place called the city of Canaan, the state of Canaan, or the nation, Canaan. Lord said that this is the place where you are going to inherit. This is the place which belongs to you. இந்த கானான் என்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த தேசத்தை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் கொடுக்கிறேன். So what God promised is, it's like too simple to understand, is like in Bombay to buy a plot is a very big task. But God is saying that not only a plot, I will give you a lot of acres, that is what the Lord is promising. And what God is saying that will be yours. Nobody will take it away from. That is your inheritance. That is your place of freedom. That is where you exercise whatever you want and you be a people of God. And அதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறார், இந்த கானான் என்ன செய்கிறார், அவர்கள் கொடுக்கிறார். When God called them, he called them as as 13 tribes. 13 tribes. எத்தனை கோத்திரங்கள்? 13 கோத்திரங்கள். யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள், அதில் கடைசியில் யோசேப்பினுடைய பிள்ளைகளை சேர்க்கும்போது மொத்தம் எத்தனை? That is 13. ஓகே, எஃப்ராயிம் அண்ட் மனாசே, ரைட்? எஃப்ராயிம் அண்ட் மனாசே. ஸோ மொத்தம் எத்தனை? 13. There were 13 tribes of people for whom the place was allotted. But only 12 tribe got the place. Only 12 tribe got the 12 கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் இடம் என்ன செஞ்சிச்சு, கொடுத்துக்கப்பட்டுச்சு. Only how many? 12 tribes actually was allotted. They were given, see, this front side belongs to you, this northern side belongs to you, the southern side belongs to you. And there is a very big bifurcation that goes in Leviticus and in Numbers. In Numbers when we read a lot of diversification and how the place is allotted, a lot of things are elaborated in the book of Numbers. என்னாகும் புத்தகத்தில் பார்க்கும்போது அது எல்லாத்தையும் பார்க்கலாம். But there was one tribe which was not given any portion. There was one tribe which was not given any. Which was that tribe? Which was that tribe? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து கோரஸாக சொல்வீங்கன்னு நினச்சேன். ஒரு ஆள் மட்டும் தான் பதில் சொல்கிறாங்க. ஐயோ, நான் எல்லாரும் சேர்ந்துலாம் சொல்வீங்கன்னு நினச்சேன். ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் இடம் கொடுக்கப்படலை. And they were the Levites. They were the Levites. லேவியர்கள் என்கிற கோத்திரத்தாருக்கு மாத்திரம் இடம் என்ன செய்யப்படலை. They were not given any inheritance or any place for themselves. Why? Why? Because they were promised that God is your inheritance. Hallelujah. தேவனே உங்களுடைய பங்கும், தேவனே உங்களுடைய சுதந்திரமும், தேவனே உங்களுடைய பலனுமாக என்ன செய்கிறார், இருக்கிறார். This people of Levites who were called, they were not given, they were not allotted to a particular sort of a land, but they were given the blessing that directly comes from God, that they serve the people and they get the entire amount of blessings to themselves. அது அன்னைக்கு யாராக இருந்தாங்க? லேவியர்களாக என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு யார் லேவியர்கள்? இன்னைக்கு யார் லேவியர்கள்?
இன்னைக்கு யார் லேவியர்கள்? இதுவும் நீங்கள் சேர்ந்து சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அதுவும் அப்போ வசனம் வாசி தான் ஒன்று வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிடுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நான் எடுத்துக்கோங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. யார் யார் நம்மளாம் யாரு? முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, 2வது ராஜரிகமான என்ன கூட்டம்? அண்டு ஒரு கூட்டம் மாத்திரம்தான் யாராக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் அந்த அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யாவருமே யாராக இருக்கிறார்கள்? ஆசாரிய கூட்டமாகவும், தொடர்ந்து வாசிக்கலாம், பரிசுத்த ஜாதியாகவும், அவருக்கு சொந்த ஜனமாக என்ன செய்கிறீர்கள்? இப்போ நமக்கு யார்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கிறதாக இருக்கிறது? ஃப்ரம் whom do we get blessing or from whom do we get reward is not from the worldly people or the worldly authorities, but we are designated to get blessings from the Almighty God that is directly to us. Hallelujah. நேரடியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் அந்த ரிவார்டையும் அந்த சுதந்திரத்தையும் அவருடைய சமூகத்திலிருந்து நேரடியாக நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி என்று தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். அப்படியாக நாம் எல்லாரையும் அவர் தெரிந்து கொண்டபடியினால விசேஷமாக அன்பான குடும்பத்தாரை தெரிந்து கொண்டு உங்களை ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறபடினாலே அந்த ஆசாரிய கூட்டத்திற்கு வேண்டியதான ஆசீர்வாதமாகிய சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுதந்திரம் உங்களுக்கு தேவனால் கிடைத்தபடினாலே இது தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே இன்று நாம் என்ன செய்ய வந்திருக்கிறோம்? நன்றி செலுத்த என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் பலனாக இருக்கிறார், கர்த்தர் பலனாக இருக்கிறார். நீங்கள் இன்னும் அநேக உதாரணங்கள் இருக்குது. there is a lot of examples in the Bible. எப்பொழுது கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறாரோ உலக பிரகாரமான எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தீமைகள் வந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பிலிப்பின் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், ஐயா நான் எதெல்லாம் உலகத்தில் லாபமாக எண்ணினோ. What Paul says is that I am a Roman citizen, I am a born Jewish, I am a Hebrew. You know, I have the capability to speak in several languages. I have the power to give speech and to write. I have lot of talents. But when I understood that the Lord is my portion and my inheritance, I considered all the worldly tax to be a loss. அதை நம்ம எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது தான் தேவனிடத்திலிருந்து நன்மை வந்திருக்கிறது என்பதை தைரியத்தோடு விசுவாசித்து முன் செல்லும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? கிருபையை தருகிறவராக இருக்கிறார். அந்த சுதந்திரத்துக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்கள் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் வாசனை செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Matthew chapter 28 verse 20. அந்த ஆசாரிய கூட்டத்திற்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு வைத்திருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோட கூட என்ன செய்கிறேன்? அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் போடப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கிறது? நான் எதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேனோ. My dear parents, whatever God has taught you, how God has been the portion and inheritance for you, you take that same teaching or multiply that teaching and give them to Aaron and Abigail. And what God promises is that He will be with you forever and அவர் உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களும் நம்மோடு கூட இருக்கிற
நல்ல தேவனாக இருக்கிறார். அன்பான குடும்பத்தோடு இணைந்து இருக்கிற நாம் அனைவரோடும் கூட இருக்கிறதற்கு வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அன்பான பிள்ளைகளோடு இருந்து அந்த பிள்ளைகளின் வளர்ச்சி, அந்த பிள்ளைகளுக்கு உண்டான நன்மைகள் யாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரே உங்களுடைய பங்கும் உங்களுடைய சுதந்திரமாக இருந்து தேவன் தொடர்ந்து சுதந்திரமாக கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்திலும் நம்ம There shall be showers of blessing என்கிற பாடலை நாம் பாடுவோம். அதற்கு பின்பதாக பாஸ்டர் இப்ராஹிம் ஐயா அதுக்கு பின்பதாக பாஸ்டர் இப்ராஹிம் ஐயா வந்து முன்பாக அன்பான குடும்பத்தாருக்காகவும் அன்பாக பிள்ளைகளுக்காகவும் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். So while we sing the song, let us raise our hands towards both the kids and bless them with all our hearts. आइए हम अपना हाथ को आगे बढ़ाएंगे ऐसे और दोनों बच्चों के तरफ हम अपनी जो आशीर्वाद है वो उनके तरफ रखेंगे ऐसे. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Run to us now a refreshing. Come and now honor thy word. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷம். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இல்லாட்டும் குடும்பத்தார் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஐயா ஒரு நல்ல செய்தி கொடுத்தாங்க. கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? ஏன் இஷ்டம்? சுதந்திரம்னா ஏன் இஷ்டம்? அப்போ ஏன் இஷ்டப்படி என் பிள்ளை என்ன செய்வேன்? வளர்ப்பேன். அதனால தான் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்குற 2 பிள்ளையும் உங்கள் இஷ்டத்தின்படி வளர்க்கலாம். டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம், இல்லை பைலட் ஆக்கலாம். என்னத்தை ஆக்கினாலும் பக்தி உள்ளவனாய் மாற்றுங்க. அதான் சுதந்திரம். இவ்வளோ தான் நான் சொல்லணும். நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய கிருபை ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முக்கியமாக ஆண்டவரே நீர் 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க.
இந்த 2 கண்மணிகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்ந்து சந்தோஷத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பக்தியுள்ள சந்ததியாக எழுப்பி நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பெற்றோரை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஐயா. பெற்றோர் இந்த பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளும் உமக்கு பயந்து வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்க எல்லா சபையார்களும் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கத்தக்க உதவி செய்யுங்க. நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த 2 பிள்ளையை மாத்திரமில்லை ஆண்டவரே, இந்த பிள்ளையோட தாத்தா பாட்டி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த சந்தோஷத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆனந்த கழிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். வந்திருக்க எல்லாரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவர். தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ கிருபையிலே வளர உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாழ்த்தி கொடுக்கணும், நீர் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கெஞ்சி மண்டாடுகிறேன் நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் அரவணைப்பும் ஞானமும் அன்பான குடும்பத்தாரோடும் விசேஷமாக அன்பான ஆரனோடும் அன்பான அபிகேலோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவார். ஆமென். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாராட்டு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாராட்டு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்களம். 10 லட்சனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரம பகத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். 10 லட்சனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரம பகத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விசாரனுக்கு சர்வதிகாரனுக்கு, சத்திய விசாரனுக்கு சர்வதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிபிரியேகநாதனுக்கு சுபமங்களம், 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 சுபமங்களம். அல்லேலூயா. ஹalleluya. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அது சிறியேகநாதனுக்கு சுபமங்களம். Thank you. Praise the Lord. Thank you. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நன்மை மறவா அவர் கிருபை
தெரிந்தெடுத்தி